ஏழை விவசாயி ஒருவர் 2 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு பஸ் வாங்கி தமிழகத்தை மீட்போம் என்று ஊர் ஊராக சென்று மக்களை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அத நம்ம திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் ஒரே ஒரு வீடியோ கால் மூலமாக மொத்தமா கிளீன் போல்ட் ஆக்கி சதிச்சிட்டாரு. அது குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இப்போ அந்த வீடியோ கால் மொத்தமா செதைச்சார் இல்லையா நம்மளுடைய முதல்வர், அந்த வீடியோ காலை இப்ப நீங்க பாருங்க. தரப்பட்ட மனுக்கள் கோரி குறித்து எந்த மனுக்கள் அதிகமா வருது? நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல சார் இப்போ வரைக்கும் 30 முகாம் நடந்திருக்கு சார். இன்னைக்கு 6 முகாம் நடந்துட்டு இருக்கு சார். மகளிர் உரிமை தொகையை கேட்டு வந்திருக்கு சார். அது இல்லாம ஒரு 5,000 மனுக்கள் பட்டா மாற்றுதல் கேட்டு வந்திருக்கு சார். பாக்கி எல்லாமே இந்த மாநகராட்சி மற்றும் நகராட்சி இதுல சொத்து வரியில பெயர் மாற்றம், குடிநீர்ல பெயர் மாற்றம், புதிய மீன்கள் இணைப்பு, அதுக்குண்டான மனுக்கள் வந்திருக்கு சார். மகளிர் உரிமை தொகை அடுத்தது என்ன வருது? அடுத்து பட்டாதான் சார். பட்டா அப்ளிகேஷன் சார். வர்ற பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகள் பண்ணிட்டு பண்றாங்க. முதியவர்களும் சரி மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியா ஒரு கவுண்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு குடிநீர் வசதி, அது எல்லாமே வந்தவங்களுக்கு டீ ஸ்நாக்ஸ் வசதி கூட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சார். கலெக்டர் பொறுத்த வரைக்கும் அந்த டேஷ்போர்ட் பதிவாகுதுல அந்த மனுக்கு அந்த 5 அதிகமா பதிவாகுதா, அந்த இடத்துக்கு யாராவது ஆட்கள் அனுப்பிச்சு இமீடியட்டா அதை சீக்கிரம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? துறை சார்ந்த மனுக்கள் அந்த டிபார்ட்மெண்ட் ஆபீஸ் ரிவ்யூ பண்ணி எவ்ரிடே அதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கோம். ஃபாஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணி கொடுத்தோம். டெய்லி 7 மணிக்கு உங்கள் மீட் எடுத்துட்டு அதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கோம். வணக்கம், எந்த ஊர் பண்ணீங்க? உங்க பேர் என்னமா? இந்த கேம்ப் நடக்கிறது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? எப்படி நீங்க வந்தீங்க? சரி சரி சரிம்மா. இந்த இதுக்காக எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தீங்க? மாத்தி கொடுத்தாங்க இல்லையா? சரி சரி. நம்ம மாவட்டத்துல மொத்தம் 224 கேம்ப்ஸ் போயிட்டு இருக்குதுங்க சார். சரி, அவங்களுக்கு அடிப்படை பிரச்சனை தீர்த்துருக்கீங்களா? ப்ராப்ளம் இருக்கா? பண்ணி கொடுத்துருக்கோம் சார். எல்லாருக்கும் இங்க பந்தல் போட்டு சேர்ஸ்ல இடம் கொடுத்துருக்கோம் சார். சரி சார், அதிகமா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தான் சார் அதிகமா வருது. இன்ஃபேக்ட் இதுல உட்கார்ந்துருக்கவங்க எல்லாருமே அதுக்காக வந்தவங்க தான் சார். இதுக்கு அடுத்தது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சார். பட்டா டிரான்ஸ்பர், இன்கம் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர்ஸோட காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ், அப்புறம் ரேஷன் கார்டுல நேம் ஆட் பண்றது, நேம் டெலீட் பண்றது, இதுக்கெல்லாம் வந்திருக்காங்க சார். சார் அனிதா சார், ஸ்ரீபெரும்புதூர் சார். சரி, என்ன கோரிக்கைங்க வந்திருக்கீங்க? என்ன கோரிக்கை உங்களுக்கு? சார் ஜாதி சர்டிபிகேட்டும் நேட்டிவ் சர்டிபிகேட்டும் அப்ளை பண்ணேன் சார். 2 டேஸ்ல இங்க திருப்பி கொடுத்துருக்காங்க சார். கிடைச்சிச்சு உங்களுக்கு? சந்தோஷம் தானா? ஓகே சார், சந்தோஷம் சார். இது வரைக்கும் எத்தனை மனுக்கள் வந்திருக்கு? அந்த மனுக்கள்ல எது அதிகமா வந்திருக்கு சொல்லுங்க சார். நமக்கு இது வரைக்கும் சார் 12,492 மனுக்கள் நம்மளுக்கு டோட்டலா வந்திருக்காங்க சார். இது கலைஞர் மகளிர் உரிமை தொகை இல்லாம இருக்கக்கூடிய மனுக்கள் சார். இது அரௌண்ட் ஒரு 901 அப்ளிகேஷன்ஸ்க்கு இமிடியேட் டிஸ்போசல் கொடுத்துருக்காங்க சார், which is around 80% சார். மீதி இருக்கக்கூடிய பெட்டிஷன்ஸ் நம்ம 45 days is the maximum சார். within 15 to 20 days நம்ம பெட்டிஷன்ஸ் என்கொயரி பண்ணிட்டு 99% நம்ம அப்ரூவல் கொடுத்துருவோம். பாத்தீங்களா, ஒரே ஒரு வீடியோ கால்ல மொத்தமா செதைச்சிட்டாரு. இவர் ஊரா அந்த சுந்தரா டிராவல்ஸை தூக்கிக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அதை நம்ம முதல்வர் சொன்னதுக்கு, நான் ஏழை விவசாயிங்க, வேற என்ன பண்ண முடியும் என்று அதை ரொம்ப அப்படி ஏழை விவசாயின்னு சொன்னார். ஆனா அந்த பஸ்ஸோட மதிப்பு 2 கோடி ரூபாய். 2 கோடி ரூபாய் போட்டு ஒரு பஸ் வாங்குற ஒரு ஏழை விவசாயம். பார்த்தீங்களா? இப்படி போயிட்டு தமிழ்நாட்டை மீட்போம்னு சொல்ல, தமிழகத்தை மீட்போம்னு சொல்றாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. தமிழ்நாட்டை மீட்போம்னு சொன்னா அவங்க ஓனர் கோவிச்சுக்குவாங்கல்ல. ஏன்னா தமிழ்நாடு என்ற வார்த்தையே பிஜேபிக்கு பிடிக்காது. அதனால தமிழகத்தை மீட்போம் என்று சொல்லி அந்த பயணம் போயிட்டு இருக்காரு. சரி, இப்ப நம்ம வீடியோ கான்ஃபரன்ஸுக்கு வரலாம். அதாவது உலகத்துல இது வரைக்கும் இப்படி ஒரு முதல்வரை நம்ம பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா அவர் இப்ப மருத்துவமனையில அட்மிட்ல இருக்காரு. யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க திடீர்னு வீடியோ கால்ல இப்படி பேசுவாங்கன்னு. நீங்க உடனே சொல்லலாம், ஏன் இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர்கள்லாம் மருத்துவமனையில இருந்துகிட்டே அலுவல்களை கவனிச்சிருப்பாங்களே என்ற கீழே கமெண்ட் போடுவீங்க. உண்மைதான். இதுக்கு முன்னாடி இருந்த பல முதல்வர்கள், இந்தியாவில் இருக்கிற பல பேர் அரசு அலுவல்களை
கவனிச்சதாக நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அரசு ஏதாவது எமர்ஜென்சியா இருக்கிற ஃபைல்களை கவனிச்சு அதுக்கு வந்து சைன் பண்ணி அனுப்பிவிடுவாங்க. அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர்களோட செயல்பாடுகள் அந்த அளவுக்கு தான் இருந்தது. ஆனால் நேற்றும் முதல்வர் வந்து மருத்துவமனையிலே இருந்து அலுவல்களை கவனிச்சதாக நேற்றும் வந்து ஒரு காணொளி மக்களுக்கு வந்து தெரிவிச்சாரு. அது வந்து அரசு அலுவலர்கள் எப்படி செயல்படுறாங்க என்ன என்று அதை வந்து கவனிச்சிருக்காரு. ஆனால் இன்று நம்ம முதல்வர் செஞ்சது என்னன்னாக்க, உங்களுடன் ஸ்டாலின் இந்த திட்டத்தின் மூலமாக அலுவலர்கள் மட்டும் எப்படி செயல்படுறாங்கன்னு கண்காணிக்கல, மக்கள்கிட்ட பேசுறாரு. இந்த திட்டத்தின் பயன் எப்படி இருந்தது? ஒரு அம்மா கிட்ட கேட்குறாங்க, இங்க வரணுன்ற தகவல் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லி கேட்குறாரு. பாக்கியலட்சுமி அந்த அம்மா பேர் சொன்னாங்க. பாக்கியலட்சுமி அவங்க சொல்றாங்க, வீடு வீடாக கொண்டுகிட்டு வந்து மனு கொடுத்து எங்க வீட்டுக்கே வந்து கொடுத்தாங்க, அதன் மூலமா நாங்க வந்தோம் என்று மக்கள்கிட்ட இந்த திட்டத்தின் செயல்பாடு எப்படி இருக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதோட மட்டும் இல்லாம அங்க அவங்களுக்கு உண்டான வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி வீடியோ கால்லேயே எடுத்துட்டு போயிட்டு டீ காஃபிலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம், தண்ணி வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோம் என்று சொன்னதோடு அதையெல்லாம் காட்டுறாங்க. லைவ்லேயே காட்டிட்டு மக்கள்கிட்டையும் கேட்டு நிறை குறைகள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. இதை ஏன் நம்ம இவ்வளோ முக்கியமாக இவ்வளோ ஒரு பெருமையாக இதை சொல்கிறோம்னாக்க, மருத்துவமனையில் உடல்நிலை சரியில்லாமல் போய் அட்மிட்டில் இருந்துக்கிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு வந்து மக்கள் பணி செய்கிறாரு, அதிகாரிகளை வேலை வாங்குறாரு. இந்த பணிதான் வந்துட்டு முதல்வர் வந்து இந்த மாதிரி பணி செய்வதின் விளைவுகள் எந்த அளவுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டை முன்னேற்றி இருக்குதுனாக்க, இன்னைக்கு தேசிய சராசரி தனி மனித வருமானம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு 2வது இடத்தில் இருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த மக்கள் வந்து இந்த முதல்வரோட அயராத பணி, அனைத்து துறைகளில் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் நிர்வாகிகளை விரட்டி வேலை வாங்கி, இவர் மட்டும் வேலை செய்யல, எல்லாத்தையும் வேலை வாங்கினதுன்னு அந்த விளைவு சமூகம், பொருளாதாரம், கல்வி, இந்த மாதிரி அனைத்து துறையிலையும் இன்னைக்கு வந்து இந்தியாவிலே தமிழ்நாடு 2வது இடம், கர்நாடகா முதல் இடத்துல இருக்கு. நாம ஏதோ தமிழ்நாடு முதல்வரை பெருமையை பேசணும் என்பதற்காக சொல்ல வரல, அதை வந்து ஆதாரங்களோட புள்ளி விவரங்களோட வெளியிட்டிருக்காங்க. அதையும் காட்டுறேன் பாருங்க. அதாவது இந்தியா வந்து 2014 to 15 57% இருந்தது. இப்போ தமிழ்நாடு எவ்வளோ இருக்குன்னாக்க 1,07,117 ரூபாயில இருந்து 1,96,309 ரூபாய் அளவுல தனிநபர் வருமானம் இந்தியாவிலேயே, ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்கு. 2ஆம் இடத்துல தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கு. அதுவே அதிமுக ஆட்சி காலத்துல அந்த டிஃப்ரென்ஸும் காட்டுறேன் பாருங்க. தமிழ்நாட்டின் தனிநபர் ஆண்டு சராசரி வருமானம், இது நல்லா கவனிச்சுக்கோங்க. 2016 to 2021 வரைக்கும் எவ்வளவு இருந்ததுன்னா, அதாவது 2016 இருந்து 2021 வரைக்கும் 4.42% இருந்திருக்கு. 1,23,206 ரூபாய் 2016. 2021 எவ்வளவு இருந்திருக்குன்னா 1,43,482 ரூபாய். அதாவது அதிமுக ஆட்சி முடிக்கும் போது எவ்வளவு இருக்கு? 1,43,482 ரூபாய். இப்போ எவ்வளவு இருக்கு? 2021 எவ்வளவு இருக்குன்னா 1,43,482 ரூபாயில இருந்து இப்ப 2025 எவ்வளவு உயர்ந்திருக்குன்னா 1,96,309 ரூபாய் தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கு. அதாவது 8.15% அதிகமாயிருக்கு. இந்த வருமானம் எப்படி தமிழ்நாடு 2ஆம் இடத்துக்கு, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? இவ்வளோ டிஃப்ரென்ஸில் எப்படி தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக வந்ததுன்னு பார்த்தோம்னா,
மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவர் மருத்துவ விடுப்புல இருந்தாலும் சரி, நோயுற்று மருத்துவமனையில இருக்கும்போதும் அவர் மக்கள் பணியில செஞ்சிட்டு இருக்காரு. அரசு எந்திரத்தை சுழல விடுறாரு. அவரு நினைச்சாருனாக்க மருத்துவமனையில ஓய்வுல இருக்கும்போது அவர் மக்கள் பணி செய்யாதவே இருந்துக்கலாம். நான் முன்ன சொன்ன மாதிரி மற்ற முதல்வர்கள்லாம் என்ன அதிகாரிகளை கூப்பிட்டு எமர்ஜென்சி ஃபைலுக்கு மட்டும் பார்த்துட்டு மற்றதெல்லாம் பார்க்காம இருந்திருக்கலாம், மற்ற முதல்வர்கள் செய்த மாதிரி. ஆனால் இவர் எப்படி மக்களுக்கு எப்படி மக்களுடைய குறைகள் என்னன்னு கேட்டு நிறை குறைகளை கேட்டு மக்களுக்கு முறையாக அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறதா என்று மருத்துவமனையிலிருந்து கண்காணிப்பது இது முதல் முறை இல்லை. நம்ம நண்பர்களுக்கு நல்லா தெரியும், கொரோனா லாக்டவுன் பீரியட்ல நம்ம 2019 எதிர்கட்சியாக இருந்தோம். அப்ப ஆளுங்கட்சி அதிமுக, முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருந்தார். அப்போ இப்ப முதல்வர் எப்படி மக்கள்கிட்ட குறைகளை கேட்டாருன்னா டெக்னாலஜியை பயன்படுத்தி வீடியோ கால் மூலமாக மக்கள்கிட்ட பேசி குறைகளை கேட்டறிஞ்சாரு. நம்ம நண்பர்களுக்கு உடனே ஒரு சந்தேகம் வரலாம், இப்ப இருந்த டெக்னாலஜி அப்ப இல்லையே, அப்ப இருந்திருந்தா அந்த முதல்வரும் இந்த மாதிரி செயல்பட்டிருப்பாரு அப்படின்ற கேள்வி கூட வரலாம். அப்படி இல்லை. அந்த லாக்டவுன் நேரத்துல அரசாங்கம் சொன்னது சமூக இடைவெளி வேணும், சோசியல் டிஸ்டன்ஸ் வேணும், அதனால யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்க கூடாது, பார்க்க கூடாது என்று அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுகள் இருந்தது. அந்த நேரத்துல நம்ம முதல்வர், எதிர்கட்சி தலைவராக இருந்த முதல்வர் அறிக்கை விடுறாரு, ஒன்றிணைவோம் வா என்று அறிக்கை விடுறாரு. அப்போ அறிக்கை விட்டு அதே நேரத்துல கட்சி பணியும் நடந்தது, மக்கள் பணியும் நடந்தது. அதே அரசாங்கம் விதித்த அந்த தனி மனித சமூக இடைவெளியை பயன்படுத்தி ஒன்றிணைவோம் வா என்ற திட்டம் மூலமாக ஒரு எதிர்கட்சியாக இருந்து அப்போ மக்களுக்கு செய்ய வேண்டிய தேவைகள் என்ன என்று ஒரு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து அந்த ஃபோன் நம்பர் மூலமாக தமிழகம் முழுசும் தொடர்பு கொண்டு சொல்றவங்களுக்கு எங்க யாருக்கு என்ன தேவை என்பதை சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகிகளுக்கு கட்டளையிட்டு மக்களோட அந்த நேரத்துல அவசர தேவைகள் என்ன, மருத்துவ செலவா, மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகணுமா, அல்லது சாப்பாட்டுக்கு உதவி வேணுமா, அத்தனையும் பார்த்து செஞ்சாரு. அது மக்கள் பணி மட்டும் செய்யல, அதே நேரத்துல கட்சி பணியும் நடந்தது. இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி லட்சக்கணக்கான தொண்டர்களை ஒருங்கிணைச்சு செயல்படுத்தின ஒரே தலைவர். இன்னைக்கும் சோசியல் மீடியாவிலையும் டெக்னாலஜியை பயன்படுத்துவதிலையும் நம்பர் 1 இடத்துல இருக்கிறது டிஎம்கே தான். ஜூம் மீட்டிங் மூலமாக எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கட்சிக்காரங்களையும் வேலை வாங்கினாரு, மக்கள் பணியும் செஞ்சது. இந்த டெக்னாலஜியை பயன்படுத்துவதில் நம்ம முதல்வர் அப்டேட்ல இருக்கிறாரு, உடனுக்குடனே அப்டேட் ஆகிறாரு எல்லா விஷயத்திலையும். அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு தனிநபர் வருமானத்துல 2ஆம் இடம் பிடிக்கும் நிலைக்கு இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். அடுத்தது 2.0ன்னு சொல்லியிருக்காரு முதல்வர், முதலிடம் பிடிக்கிறதுக்கு. முதல்வர் ஃபர்ஸ்ட்லயே சொன்னாரு, முதன்மையான முதல்வர் என்பதை விட முதன்மையான தமிழ்நாடு என்று பெயர் சொல்வதில் தான் எனக்கு பெருமை என்று அவர் முதல்வராக தேர்ந்தெடுத்த உடனே சொன்னார். சொன்னதோட மட்டும் அவர் நிக்கல, செயல் முதல்வராக இருந்து தமிழ்நாடு முதன்மையான மாநிலமாக வருவதற்குண்டான அனைத்து பணிகளையும் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் கட்சி மூலமாக கட்டமைப்பை உருவாக்குறாரு, ஒரு பக்கம் அரசாங்கம் மூலமாக கட்டமைப்பை உருவாக்குறாரு. இந்த பேஸ்மட்டத்தை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே இருக்காரு மாண்புமிகு முதல்வர் அவர். அதனாலதான் மக்கள் பணியும் கட்சி பணியும் இடையூறாம செஞ்சிட்டு இருக்கு. இப்ப இந்த ஓரணியில் தமிழ்நாடு, அது ஒரு பக்கம் டெக்னிக்கலா இணைக்கிறது, ஒரு பக்கம் மக்களை மக்களோடு சந்திப்பு ஏற்படுத்துறது. இந்த மாதிரி 2 வகையில டெக்னிக்கலையும் பயன்படுத்திக்கிட்டு மக்களோடையும் தொடர்பு வச்சுக்கிட்டு காலத்துக்கு ஏற்றாற் போல தன்னை அப்டேட்ல வச்சுக்கொண்டே இருக்கிற தலைவராக இன்னைக்கு நம்ம முதல்வர் இருப்பதனால் கட்டாயம் விரைவில் அடுத்த ஆண்டுக்குள்ள தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலம் என்ற பட்டியல்ல வரும். இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டு
பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.